சினிமா பூங்கா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உணவே மருந்து. ராஹாட்டி மருத்துவ குணமுள்ள இயற்கை தானியங்களை கொண்டு தயாரிக்கப்பட்டது. ராஹாட்டி 100% இயற்கை தானியங்களால் தயாரிக்கப்பட்டது, கெமிக்கல் இல்லாதது. ராஹாட்டி டைப் 2 டயாபெட்டிக்ஸ் என்னும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த உதவுவதுடன் இரத்த சோகை, அல்சர், மலச்சிக்கல், சிறுநீர் எரிச்சல், மாதவிடாய் பிரச்சனை, கெட்ட கொழுப்பு இவைகளிலிருந்து பாதுகாக்கவும் உடல் சூட்டை தணித்து ஆரோக்கியமாக வாழ உதவுகிறது. ராஹாட்டி நாள்தோறும் 2 முறை பருகுங்கள். ராஹாட்டி உணவே மருந்து. இப்போது நம்ம பார்க்க போகிற படம் எங்கள் தங்கம். மா இண்டி பங்காரா அப்படிங்கிற தெலுங்கில் வந்த படம் இப்போது தமிழில் டப் பண்ணி வந்திருக்கு. வி நந்தினி ரெட்டி அப்படிங்கிறவங்க இயக்கியிருக்காங்க. இதில் சமந்தா ஹீரோயினி. மற்றபடி வில்லன்கள் நிறைய இருக்காங்க. அந்த வில்லன்கள் ஏன் இருக்காங்க எதுக்குன்னே தெரியாது. கௌதமி இருக்காங்க. இந்த படத்துடைய கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசியல்வாதி, அந்த அரசியல்வாதிக்கு 3 பிள்ளைங்க. அதில் ஒரு பிள்ளை, மூத்த பிள்ளை டாக்டர். அவன் கல்யாணம் பண்ணி போயிடுறான். அவன் கல்யாணம் பண்ண பொண்ணு பேர் தான் சமந்தா. அப்புறம் 2வது ஒரு பையன் இருக்கான், அவன் போலீஸு. அடுத்து 3வது அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடத்துறதுக்கான வேலைகளை பார்க்குறாங்க. மூத்த பையனையும் கூப்பிட்டு நம்ம குடும்பத்தை ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. மூத்த பையனும் அந்த குடும்பத்துக்கு மருமகளாக வரக்கூடிய சமந்தாவும் இப்போ அந்த வீட்டுக்குள்ளே வராங்க. அந்த டயத்தில் அந்த வீட்டுக்கு ஒரு எதிரி உருவாகிறான். அந்த எதிரியை என்னடா பண்ணுறது அப்படிங்கிற போது, தன் குடும்பத்து வில்லனை ஒழிக்கிறதுக்காக மற்றவங்கெல்லாம் சும்மா கையை பேஞ்சிட்டு நிற்கும் போது சமந்தா அத்தனை வரையும் அடித்து தோசம் பண்ணுறாங்க. இந்த சமந்தா யார், அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, அவங்க ஏன் அப்படி வந்தாங்க அப்படிங்கிறலாம் போக போக படத்தில் பார்க்கக்கூடிய ஒரு காட்சிகள். இதுதான் கதை. இந்த படத்துடைய ஒரு ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமந்தாவுடைய சூப்பர் ஃபைட். அது மட்டும்தான் இந்த படத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட். சமந்தா ஆக்ஷன் கிங்காக அதில் சுரன்று ஃபைட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சமந்தா பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஃபைட்டுமே ரொம்ப அருமையாக இருக்குது. மற்றபடி இது வில்லன்லாம் பயங்கரமாக காமிக்கிறாங்க. இந்த வில்லனால் இந்த குடும்பத்துக்கு பெரிய ஆபத்து வரப்போகுது அப்படின்லாம் ஒரு சுச்சுவேஷன் வருது. ஆனால் பூத்துன்னு போயிடுது. வில்லனுக்கும் இந்த படத்துக்கு என்ன சம்மந்தங்கிற மாதிரியோட நிறைய சீன்கள் இருக்குது. இன்னொன்று, இது ஒரு கமர்ஷியல் ஃபைட் அந்த மாதிரி படமா, இல்லை குடும்ப படமா, காதல் படமா அப்படிங்கிறத எந்த கேட்டகரியிலும் இல்லாமல் ஏதோ ஒரு விதத்தில் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தெலுங்கில் எப்படி போகுது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா தெலுங்கில் போகலாம். ஆனால் இன்னொன்று சொல்லணும்னா, இந்த படம் தெலுங்கு படம் மாதிரியும் இல்லை. ஏன்னா தெலுங்கு படம்னா அதிகப்படியான கவர்ச்சிகளும் அதிகப்படியான ஃபைட்டுகளும் அப்படி பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் இதில் கவர்ச்சியும் கிடையாது, பெரிய வில்லனுடைய ஆக்ஷனும் கிடையாது. அப்படிங்கும்போது இது தெலுங்குக்கும் தமிழுக்கும் இடைப்பட்ட ஒரு படமாக தான் இது தெரியுது. பொழுதுபோக்குறதுக்கு போய் உட்காந்து படம் பார்க்கலாம். மற்றபடி ஒரு கதையை எதிர்பார்த்தோ, ஒரு பாடலை எதிர்பார்த்தோ, ஒரு காமெடி எதிர்பார்த்தோலாம் இந்த படத்தை போய் பார்க்க முடியாது. இதில் நடித்திருக்க மற்ற எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. டெக்னீஷியன் நல்ல அருமையான டெக்னீஷியன், நல்லா வேலை செஞ்சுருக்காங்க. பொழுது போகிறதுக்கு வேறு வழி இல்லை. எல்லா படமும் பார்த்தாச்சு, வேறு என்னடா பண்ணுறது அப்படிங்கும்போது இந்த படத்தை போய் பார்க்கலாம். மற்றபடி இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சாமானியின் பார்வையில் 100க்கு 40 மதிப்பெண்கள். நன்றி, வணக்கம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.